மேஷராசி நேயர்களே, மேஷராசி எப்படி இருக்கு? அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசிக்கு எப்படி இருக்கு? மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வரார், உச்சம் பெறுகிறார். விரயஸ்தானத்துல குரு ஏடரசனி வரை நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க தயாரா இருங்க. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறதுன்றதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட் இப்பே நீங்கள் பண்ணிக்கலாம். மறுமணம் வாய்ப்பு நிறைய பிரகாசமாக இருக்குது. திருமணம் கூடி வருவது, திடீர்னு ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். யாராவது வருவாங்க, திடீர்னு பேசுவாங்க, கல்யாண பொண்ணு வந்திருக்க, பையன் இருக்கா, ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசி நல்லபடியாக முடியாது. 3வது மனிதர்களால் சில சண்டை பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளி பிரச்சனைகள், பங்காளி சண்டை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரிலாம் வரும். சில நேரத்தில் நமக்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட வேலை செய்கிறவனே நமக்கு பிரச்சனையாக இருப்பான். கூட வேலை செய்கிறவனாலே நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும். நம்ம கூட நல்லா பேசுவான், நமக்கே ஏதாவது ஒரு விரோதத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவான். நல்லா பேசிட்டு இருக்கிற இடத்துல நமக்கு திடீர் சண்டை, மனசோர்வு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. உங்களுடைய அவசரம் பிறருக்கு சில பேருக்கு அது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் ஏமாற்றத்தை தவிர்த்து அவசரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகப்படி உண்டு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமாக. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றதை சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேஷராசி நேயர்களே, மேஷராசி எப்படி இருக்குது? அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசிக்கு எப்படி இருக்குது? மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வரார், உச்சம் பெறுகிறார். விரயஸ்தானத்தில் குரு ஏடரசனி வரை நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் தயாராக இருங்க. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறதுன்றதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட் இப்பே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டா நல்லது. பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் நிறைய நல்ல விஷயங்கள், வேலையில் ப்ரொமோஷன்ஸ், வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். புதிய உறவு உங்களை தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். வேலை விஷயத்தில் தொழில் அபிவிருத்தி உண்டு. தொழில் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செயல்படுங்க. ரொம்ப பணத்தை கொண்டு போட்டு முடக்க வேண்டாம். நிதானித்து செலவு பண்ணுங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் அபிவிருத்தி உண்டு, ஆனால் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் நல்ல அபிவிருத்தியாக வரலாம். ஒன்று.
ரெண்டாவது, குடும்பத்தில் எடுத்துட்டோன்னே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சம சண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிவினை உண்டாக்கும். தேவையில்லாத ஒரு பிரிவினையை கொண்டு வரும். நீ அதை சொல்கிற, நான் இதை பேசுகிறேன், நான் இதை பேசுகிறேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ எப்போ என்ன பேசணும், கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணம் மறுமணம் வாய்ப்பு நிறைய பிரகாசமாக இருக்குது. திருமணம் கூடி வருவது, திடீர்னு ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். யாராவது வருவாங்க, திடீர்னு பேசுவாங்க, கல்யாண பொண்ணு வந்திருக்கு, பையன் இருக்கா, ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசி நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திர சோகம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். யாருக்காவது குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, 2 வருஷம் இல்லாமல் இருக்கேன், 3 வருஷம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் வர வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குலாம் வந்து புத்திர பாக்கியமானது அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதற்காக வழிபாடுகள், அதற்கான சிறப்பு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, பெண்கள் முக்கியமாக சில விஷயங்களை கவனமாக இருங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. 3வது மனிதர்களால் சில சண்டை பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளி பிரச்சனைகள், பங்காளி சண்டை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரிலாம் வரும். சில நேரத்தில் நமக்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட வேலை செய்கிறவனே நமக்கு பிரச்சனையாக இருப்பான். கூட வேலை செய்கிறவனாலே நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும். நம்ம கூட நன்னா பேசுவான், நமக்கே ஏதாவது ஒரு விரோதத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவான். நல்லா பேசிட்டு இருக்கிற இடத்துல நமக்கு திடீர் சண்டை, மனசோர்வு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் இன்னொரு விஷயம், ஆண்கள் பெண்களால் ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மேஷராசி பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணத்தை வாங்கிப்பான், பணத்தை ஈஸியாக ஏமாற்றி ஃபோனை உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் திரும்ப ஒரு காண்டாக்ட் பண்ணுறதோ சில விஷயங்கள் பண்ணுறதோ நமக்கு சரியான சூழ்நிலையில் இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கள் ஓரளவுக்கு குடும்பத்தில் பேசி சந்தோஷமாக ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் உறவு குடும்பம் இதெல்லாம் வந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சம்மதம் ஏற்பட்டு ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் ஒரு சம்மதம் ஏற்பட்டு கல்யாணம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வாய்ப்புகள் உண்டு. குரு பெயர்ச்சி ஒரு பெரிய பரிசு, வீடு வாங்கும் யோகம். யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வருஷத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. தாராளமாக நீங்கள் முன் வச்ச கால பின் வைக்காமல் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு நேரம் நன்னா இருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சி 100% வெற்றி பெறும். கவலைப்படாது. வருமானம் மெதுவாக உயரும். பழைய கடன்களை அடிக்கும் வழி கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இது அனாவசியமான செலவாக கட்டுப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணுங்கள். மன அழுத்தம் குறையும். ஆனால் தூக்கம், உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78% ஜாதகத்தில் குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. 78%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 22% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி கொஞ்சம் பாதகமாக இருக்குது மேஷராசி பொறுத்தளவுக்கு. அதனால் சொல்லும் செயலும் கவனம் தேவை. ஸோ இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும்னு கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தூக்கி எறியப்படுவார்கள். நீ நினச்ச இடத்துல உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, தேவையில்லாத ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அவப்பெயர் ஏற்படும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத அவப்பெயர் வரும். இனிமேலாவது கொஞ்சம் கண்ணும் கருத்துமே வேலை செய்யுங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வேலை செய்யுங்க. எப்போ யாருக்கு எந்த இடத்துல வேலை போகும், எப்போ எந்த இடத்துல தூக்கி எறியப்படுவீர்கள் என்று தெரியாது. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த குருவானது, இந்த 7.5 சனி நடக்கிறது, இந்த ராகுக்கு இது பயிற்சி, இப்போ வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சாதகம் பாதகம் 2 விஷயமுமே இருக்குது. ஸோ அதனால் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது உங்கள் அடித்தளத்தை பலப்படுத்தும் காலம். நீங்கள் வைக்கும் அடிக்கல் நாளைய உங்களுக்கு உயர்வாக மாறும். ஸோ அதனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. உங்களுடைய அவசரம் பிறருக்கு சில பேருக்கு அது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் ஏமாற்றத்தை தவிர்த்து அவசரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகப்படி உண்டு. 6 வாரம் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க. 6 வாரம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. தட்சிணாமூர்த்திக்கு கூட விளக்கேற்றுங்க, தப்பு கிடையாது. ஞான குரு தான். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கு, அதே போல் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு. 9 கிரக வழிபாடு, 9 தடவை பிரதட்சணம். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. 9 பிரதட்சணம், மௌனமாக 9 பிரதட்சணம். ஒரு சுத்துக்கும் ஒரு பேச்சு பேசாமல், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரு சுத்துக்கு ஒரு விளக்கேற்றுறது, ஒரு சுத்து வந்து ஒரு பேச்சு பேசுறது, அதெல்லாம் இல்லாமல் தெய்வத்தையே மனத்தில், குரு பகவானையும் மனசில் நல்லா பிரார்த்தனை செய்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். முக்கியமான மந்திரம் மேஷ ராசிக்கு குரு பகவான் மந்திரம். ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக எடுத்து சொல்லுங்க. குரு பயிற்சி மேஷ ராசி சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரும். பெண்கள் நெக விஷயத்தில், பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. குடும்பத்தில் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய பெண்களும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல்
கூட பிறந்தவர்கள்கிட்ட கூட மறைக்காமல் உண்மையாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. கொஞ்சம் கரெக்டாக வழி நடத்தி போனீங்க அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி சாதகமாக அமையும். இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.